தூக்குறேன்டா. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. தளபதி தளபதி வாழ்க. ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கான்டெஸ்ட் ட்ரைனர் லாஃப் நான் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல பெருசா எதுவும் வந்து பனிஷ்மெண்ட்டோ எதுவும் இருக்காது. பேப்பரை கட்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிருப்பேன், பேப்பரை வச்சு கட் பண்ணிருப்பேன். ஆனா இந்த வாட்டி உண்மையான பனிஷ்மெண்ட் என்னன்னா, நான் ஒவ்வொரு வாட்டியும் சிரிக்கும் போது என் எடிட்டருக்கு நான் காசு கொடுக்கணும். ஏன்னா இந்த கம்பிலேஷன் அனுப்புனதே அவன் தான். 23 நிமிஷம் 47 செகண்ட் அனுப்பியிருக்கான். இதை நான் ஃபுல்லா பார்க்கணும். இதை பார்க்கும்போது நான் எவ்வளவு வாட்டி சிரிக்கிறேனோ அவ்வளவு அமௌண்ட் அவனுக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு வாட்டி சிரிக்கும் போது எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா 500 ரூபா கொடுக்கலாம். 100 ரூபாடா, பார்த்து செலவு பண்ணு. 1000 ரூபா கொடுக்கலாம்னு நினைச்சேன். பட் நான் எவ்வளோ வாட்டி சிரிப்பேன்னு தெரியாது. நான் என்னென்னதுக்கோலாம் சிரிப்பேன். ஸோ அதனால வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். ஃபர்ஸ்ட் டைம் 500ல் ஆரம்பிக்கலாம். ஒரு 5 வாட்டி அதுக்குள்ள சிரிக்கணும். அதுக்கு மேல எல்லாம் என்னால் வீடியோக்கு செலவு பண்ண முடியாது. ப்ளஸ் அவனுக்கு இந்த வீடியோக்கான சேலரியும் இருக்கு. அதை வந்து நான் டவுன் பண்ணல. ஓகே, சிரிக்கிறதுக்கு ஒன்று எனக்கு எரிச்சல் தான் ஆகுது. இந்த அளவுக்கு சிரிக்காம இருக்க ட்ரை பண்றேன். ஓகே நண்பர்களே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெவல் 1ன்னு வேற போட்டிருக்கான். அப்படின்னா என்னன்னு தெரியல, எவ்வளவு லெவல் வச்சிருக்கான்னு. சரி வாங்க. சிரிக்கக்கூடாதுனாலே சிரிச்சிருவேன். நான் என்ன கொன்றுங்கடா, தயவு செஞ்சு. ஏன்டானே டார்ச்சர் பண்ற? அண்ணா, அண்ணி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சொன்னாங்க. அண்ணே அண்ணே பாத்தீங்களே, காலையிலே 2000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த மாசம் சம்பளம் கொஞ்சம் எனக்கு ஏத்தி கொடுங்கண்ணே. போன மாசம் தானடா நீ கேட்டேன் சம்பளம் ஏத்தி கொடுத்தேன். ஆமா, ஆனா எல்லா வேலையும் நான் தானே இங்க பாக்குறேன். கொடுக்கலானே, கொடுங்கண்ணே. ஒன்னும் பிரச்சனை இல்லை, கொடுக்குற மாதிரி இருந்தா சொல்லுங்க, வரேன். இல்லன்னா இதே மாதிரி வேற இடம் பாத்துக்கிறேனே. வேலு, ஒரு நிமிஷம் நில்லு. இந்த கடையில் நீ எத்தனை வருஷமா வேலை செய்யறேன்னு உனக்கு தெரியுமா? 6 வருஷமாண்ணே. இப்ப நீ செய்யற வேலை எல்லாம் உனக்கு யார் கத்து கொடுத்தா? நீங்க தான். அப்படி இருக்கும்போது நீங்க இல்லன்னா எனக்கு வேலை நடக்காதுன்னு மட்டும் என்னைக்கும் தப்பு கணக்கு போட்டுறாத. நீங்க இல்லன்னா வேலை நடக்கும். நான் ஒன்னும் எடுத்த உடனே ஓனர் ஆயிட்டு. தம்பி, சிரிக்கணும்னா வாய் விட்டு சிரிக்கணும். இந்த ஸ்மைல் எல்லாம் கனெக்ஷன் கிடையாது. வீடியோ பார்த்து நான் சிரிக்கணும். சிரிக்கிறதுக்கு ஒண்ணு எனக்கு எரிச்சல் தான் ஆகுது. நான் ஒன்னும் எடுத்த உடனே ஓனர் ஆயிட்டு எனக்கு வேலை தெரியாம ஒண்ணு நான் உன்னை வேலைக்கு வைக்கலடா. எல்லா வேலையும் நான் கத்துக்கிட்டு ஆள் தேவைன்னு தான் நான் உன்னை வேலைக்கு வச்சேன். என்ன ஒண்ணு, நல்ல பையனா பார்த்து வேலைக்கு வச்சிருக்கணும். நான் உன்னை வச்சுட்டேன். பழகின பாசத்துக்காக தான் நான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன். இப்ப நீயே போறேன்னு சொல்லிட்ட, போயிட்டு வா. ஆனா ஒண்ணு, நீ போயிட்டா நான் மறுபடியும் உன்னை போன் பண்ணி கூப்பிடுன்னு மட்டும் நீ நினைக்காத. டேய் தம்பி, வேற ஒரு நல்ல பையனா வேலைக்கு படுறா. சரிங்கண்ணே. ஹலோப்பா, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கப்பா. விடுங்கப்பா, இந்த வேலை இல்லைன்னா வேற ஒரு நல்ல வேலை கிடைக்காதா என்ன? பார்த்துக்கலாம். பா, ஒரே நிமிஷம் இருங்க. நான் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு சொல்லியிருந்தேன், அவர் கால் பண்றாரு. ஹலோ சார், சொல்லுங்க சார். சரிங்க சார், நான் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காரு. சொல்லக்கூடாது, சும்மா சொல்லக்கூடாது. நல்லா தான் இருந்தது. கரெக்டாக கனெக்ட் ஆச்சு எல்லாமே. பட் சிரிப்பு வரல. சிரிப்பு வந்தது, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். லெவல் 1 ஆனால் எவ்வளோ பண்ணியிருக்கான்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பார்ப்போம். ஆனா 2 ஆள் வேலை என்கிட்டயே வாங்குறீங்களா? ஆனா சம்பளம் மட்டும் ஏத்தியே கொடுக்க மாட்டீங்க. தரேன்ப்பா. 3 மாசமா நீங்க இதான சொல்றீங்க, ஆனா ஏத்தியே கொடுக்க மாட்டீங்கன்னா நீங்க என்னைக்கு ஏத்தி கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. நீ முதல் வீடியோவை ஒழுங்கா அனுப்புடா. சம்பளம் மட்டும் எனக்கு கரெக்டாக அனுப்பிடணும். ஒரு நாள் கூட நான் லேட் பண்ணதே இல்லை. 1ஆம் தேதி போட வேண்டிய சம்பளத்தை 31, 30, சில டைம்ஸ் 1 வீக் பிஃபோர்லாம் கூட கொடுத்துருக்கேன். ஆனா வீடியோ பிஃபோர் கொடுத்துருக்கானா கிடையாது. எப்பயுமே லேட் தான். ஐ ஒர்க் ஃபார் ஜேகேன்னு எல்லாரும் வீடியோ போட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. ஐ ஒர்க் ஃபார் மிஸ்டர் பீஸ்ட், ஹீஸ் அ ஃப்ராட். மேவோக் ஒர்க் ஃபார் மீ, ஹீஸ் அ ஃப்ராட்னு தான் நான் வீடியோ போடணும். அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க. இப்ப கூட மீம்ஸஸ் கம்பைல் பண்ணி அனுப்புடான்னா இந்த 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 இதெல்லாம் கேட்டோமா, நம்ம அனுப்புடான்னு ஒரு நாள் கேட்டேன். 2 வாரம் அப்புறம் அனுப்புறான். நல்லா இருக்கு, ஆனா வீடியோ போடணுமா வேணாமா? அடுத்த வருஷம் போடுவோமா இந்த ஐடியா வச்சு? அதுக்குள்ள 4 பேர் போட்டுருவாங்க, காப்பின்றாங்க. யோசிக்கணும், சிந்திக்கணும். இதெல்லாம் எடிட்டரா இருந்தா மட்டும் பத்தாது. What was the plan then, genius? Huh? I don't know. You don't know. You know why you don't know? Because you don't think. That's why. You don't think. You never figured out how to think, did you, Big? I said I was sorry. நீங்க என்னைக்கு ஏத்தி கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க, நான் அன்னைக்கு வரேனா. இதை நான் பார்த்துட்டேன். ஆக்சுவல் ரீல போயிட்டு திரும்பி வந்துருவான். என் பையன் வேலை செய்யற இடத்துல ஒரே பிரச்சனையா இருக்குதான்ப்பா. அதாவது ஃபேஸ் ஆப்பு, இந்த ஃபேஸ் ஆப் பண்ணது கொஞ்சம் இதெல்லாம் பண்றான். பாத்தீங்கன்னா இப்போ இது பாத்தீங்கன்னா காமெடியா இல்ல, அதுக்கு தான் சிரிப்பு வருது தவிர மீமுக்கு சிரிப்பு வரல. வார்ஃப் மாதிரி இருக்கும். நாட் பாடி ஷேப். நான் மறுபடியும் வேலை எதனா பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, வேலை எல்லாம் சூப்பரா தான் போகுது. ஓனர் கூட சம்பளத்தை ஏத்தி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா அண்ணே. ஆனா பாத்தீங்கன்னா சாரிண்ணா, என் மண்டை ஏன் இப்படி கழுத்து மட்டும் பெருசா இருக்கு? வேணுங்கனே பண்ணிருக்கானா? குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு எனக்கு அப்பவே தெரியும். போய் வேலையை பாரு, போ.
இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய டயலாக் இல்லடா, நீ சொல்ற டயலாக்டா. நாளைக்கு பொங்கல் வருது இல்ல, அதுக்கு ஒரு 3 நாள் லீவ் வேணும். இது 3 நாள் லீவா? அதான் வர ஞாயிற்றுக்கிழமை லீவ் வருது இல்ல, சனிக்கிழமை நைட்டு கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை நாள் இருந்துட்டு வா, இங்க நிறைய வேலை இருக்குது. என்னப்பா மேனேஜர் ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்காரு? இதை ஃபேஸ் ஆப் பண்ணல போல, இந்த 2 தான் பண்றதுக்கு 2 வாரம் ஆக்கியிருக்கான். பாத்துக்கங்க, இதெல்லாம் பண்ண முடியல, கிரெடிட்ஸ் தீந்து போச்சுன்னா. மை தீந்து போச்சு மாமே. ஒன்றும் இல்லை சார், பொங்கலுக்கு நான் ஒரு 3 நாள் லீவு கேட்டிருந்தேன், அதான் மேனேஜர் சார் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே போயிட்டு வா. ரொம்ப நன்றிங்க சார். ஆனா ஒண்ணு, திங்கக்கிழமை கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு வந்துடணும், புரியுதா? என்ன சார் நீங்க அவசரப்பட்டு லீவ் கொடுத்துட்டீங்க? விடுப்பா, தமிழர் திருநாள்ல ஆசைப்பட்டு கேக்குறான், போயிட்டு வரட்டும். மீம் அனுப்ப சொன்னா இவன் ஏதோ வந்து விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி 23 நிமிஷம் அனுப்பியிருக்கான் பாருங்க. நம்பாதீங்க, உண்மை எனக்கு தான் தெரியும். எவ்வளவுதான் வச்சிருக்கேன். மீம் அனுப்ப சொன்னா வேலைக்கு வரேன், அண்ணனுக்கு தெரிஞ்சா திட்ட போறாரு, சீக்கிரம். யுனிக்கிய வந்து எடிட்டரா வச்சது என் தப்பு தான், எல்லாத்துலயும் யுனிக்கா தான் உருவாரு இவரு. டேய் அண்ணனை போய் அந்த ஆளு இந்த ஆளு மரியாதை இல்லாம பேசாதடா. மேபோக் தூக்கம் வருது, மேபோக் எனக்கு தூக்கமா வருது. என் கம்பைலேஷன்ல ஏன் லெவல் 2 வந்துட்டான்ப்பா. லெவல் 2ல ஏதாச்சும் மீம்ஸ் போட்டு என்னை சந்தோஷப்படுத்து. சொன்ன உடனே தெரியாது, நீ குமார் போனா ராமேஷ் போனா கிளாஸ் மேஜிக் மிரர் இதெல்லாம் சிரிப்பு வரல, இது சிரிப்பு வரல. என்னப்பா ஃபேஸ் கம்பைலேஷன் பண்ணிருக்கீங்க தம்பி? இதெல்லாம் யூடியூப்காரன் போட விட மாட்டான்ப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லா பிரச்சனையா பண்ணி கொடுத்துருக்கான் பாருங்க. You know why you don't know? Because you don't think. You don't think. I said I was sorry. ப்ரோ கிரியேட்டட் ப்ராப்ளம் ஃபார் த சொல்யூஷன். இதை நான் பார்த்துருக்கேன். ஓடி போய் வந்து சிக்கன் வதக்கி விடுவோம், இது கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும், சிரிக்காம இருந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்தது தானே. இது பார்த்துருக்கேன், இங்கே சுற்றி விளையாடுவாங்க. He must be cheating. Level 3 சிரிப்பு வரல. யாரா சொன்ன உன்னால ஜெயிக்க முடியாதுனே? ஒரு கோழியால எவ்வளவு தூரம் தான் பறக்க முடியும்? விஞ்ஞானப்படி அவ்வளவுதான் சாத்தியம். அதோட குஞ்ச ஒரு பறந்து தூக்கிட்டு போயிட்டா தென்னை மரம் உயரத்துக்கு பறந்து துரத்தும். கோழிக்கு குஞ்சு இருக்கா கோச்? டேய் உனக்கு இருக்காடா? என்ன கோச் சொல்றீங்க? அறிவு இருக்காடா உனக்கு? பாக்ஸிங் தான் உன் மண்டைக்கு ஏற மாட்டேன்னு பார்த்தா மோட்டிவேஷன் கூட ஏற மாட்டேன். அவன் ஏன்லயே கேக்குறான் கோச். எல்லி தானடா கேட்டான், ஒண்ணுக்கு 2 வாங்கி கொடுத்துட்டு டைட்டில் வாங்க வேண்டியதானே? கோச் அவன் ஏன்லயே கேக்குறான் கோச். உரா போன வாரம் என்னையே கேட்டான். என்ன கோச் சொல்றீங்க? ட்ரைனிங் கொடுக்க கேட்டான்டா. என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் யாழ்னி மாதிரி பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் கோச். அவ பொண்ணே இல்லடா. இந்த படம் ரீசெண்டாக தான் பார்த்தேன். பீட்டர் எவ்வளோ பெரிய விக்டிம் கார்டு ஹோல்டர்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சு. பொய்யெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி உனக்கு யாரடி கிடைக்கவே இல்லடா, ஏமாத்தி கூட்டு வந்திருக்கடா. உடனே அந்த பேஷண்ட் கிட்ட இருந்து யூரின் சாம்பிள் வாங்கிட்டீங்களா? வாங்கி வச்சிட்டேன் டாக்டர். ஓகே போங்க. சொல்லுப்பா, உனக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் நீங்க அதை காதலே மாட்டலன்னு நினைக்கிறேன். இல்ல தம்பி, அது உங்களுக்கு சொன்னா புரியாது. இரும்பலா? இல்ல டாக்டர். இரும்பலா? இல்ல டாக்டர். அப்ப இந்தாங்க பிடிங்க. டாக்டர் நான் என்ன பிரச்சனை சொல்ல, நீங்க பாட்டு உங்க விஷயத்துக்கு மாத்திரை எழுதி கொடுக்குறீங்க. எதுக்கு இப்ப வாய்ஸ் ரைஸ் பண்றீங்க? நான் யாருன்னு தெரியுமா? டாக்டர் ஜோசப். ஊசி போட்டு கிளம்புங்க. ஐயோ என்னாச்சுங்க? எங்க பாதியில ஏத்திட்டீங்க? மருந்து மாத்தி போட்டங்க. மருந்து மாத்தி போட்டீங்களா? என்னங்க மருந்து மாத்தி போட்டீங்க? யூரின் டெஸ்ட் வச்சு இந்த யூரின் எடுத்து உங்களுக்கு போட்டங்க. ஓ என்னமா பேசுற? அப்ப இந்த மாதிரி ஆக்சுவலா நடந்தா என்ன ஆகும்? எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா யாருக்கும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி போயிடலாமா, இல்ல ஏதாச்சும் நடக்குமா? இல்லதான் அவனை போடுங்கண்ணா, நாங்க கூட அதெல்லாம் நான் வரவன் பொருளை எடுத்து அவனை போனான்டா. இதெல்லாம் என்டர்டெய்னிங் கண்டென்ட். இதை பார்த்து வாய் விழுந்து சிரிக்கிற மாதிரிலாம் இருக்குது. இப்போ என் வீடியோ பார்த்து வாய் விழுந்து எப்பயாச்சும் எங்கேயாச்சும் 2-3 மொமெண்ட்ல இருக்குமே தவிர இட் இஸ் என்டர்டெய்னிங். யூ கேன் ஸ்மைல் வைல் வாட்சிங் இட். இதை எடுத்துட்டு ட்ரை நாட் டு லவ் கொண்டு வந்திருக்கான்னா இவனெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. வீடியோ நல்லா இல்லைன்னா அவனை போட்டு அடிங்க. ஃபன்னியா இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் 2 அந்த ஃபேஸ் ஸ்வாப் பண்ணது கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபன்னியா இருந்தது. பட் அதுவே ஃபுல்லா போட்டது கொஞ்சம், அதுக்கப்புறம் சிரிப்பு வரல. இதுக்கப்புறம் இப்போ இதை கம்பேர் பண்ணி போட்டிருக்கான். இந்த மாதிரி லாங் ஃபார்ம் வீடியோஸ்லாம் பார்த்தா எனக்கு இந்த மீம்ஸ்ல ரேண்டமா என்னது இதையா அதை பார்த்தா சிரிப்பு வந்துடும். மேபி அது என் பிரச்சனையா கூட இருக்கலாம். லெவல் 3ல இல்ல, லெவல் 4ல இருக்குமா, பாதி தாண்டிட்டேன், இன்னும் சிரிப்பு வரல. ஆரம்பம். லெவல் 4 வந்துட்டான்ப்பா ஒரு வழியா. பேச்சு மீமை கொடுறா எனக்கு. ஆஃப்டர் கிராக்கிங் 54 என்ன கொன்றுங்கடா தயவு செஞ்சு. எதுக்குடா இது? இதுல என்னடா ட்ரை நாட் டு லவ்? ஏன்டானே டார்ச்சர் பண்ற?
What happened? You got 94% in the interview, but they have selected someone else. Na nepotism. Too many recommendations. Okay, pa. The remaining 54 coconuts. This is for you. உலக்கி வந்திருக்காரு வேலை கிடைச்சா. 1 crore ப்ராஜெக்ட், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஒரு மனசாட்சியே இல்லை. மேக்கிங் எ லிவிங். அண்டா 54 கோகனட் உடைக்க வாடா போன. மேக் காட் ஸ்மைல் அண்ட் இட் வில் கிவ் யூ வாட் யூ வாண்ட். ப்ளீஸ் மேக் மீ ஸ்மைல் ராமாவோ. மேக் மீ லாஃப். ரெண்டுமே பண்ண மாட்டேன். ரகளைகள் ஆரம்பம். ஏய் what? If I get one more AJ Bhairav reel, I'm skipping it. Hi bro. Who are you with? இல்லை எனக்கு தெரிஞ்சு வேணுக்குனே வந்து டார்ச்சரிங் ஜேகேன்னு ஒரு வீடியோ போட போகிறேன். அதுக்கு என்னை போட்டு நான் சொல்கிற வேலையை தயவு செஞ்சு செய்டா. இதை பார்த்து நான் சிரிப்பேன்னு நினச்சி நீ அனுப்பியிருக்கேன்றதெல்லாம் என்னால் நம்ப முடியல. If Mavok is laughing at all these jokes, just know how dumb he is. Level rage beta. எவ்வளவு நேரம் பண்ணது இப்ப rage beta இல்லையாடா? Let's test your critical thinking skills. Look at this picture of the women's only coach in the metro. What do you see? Notice how it's directing women to go to the end of the platform. It's to the general coach. இதுக்குடா எனக்கு கன்ஃபியூஸ். ஓகே, சிரிக்கிறதுக்கு ஒன்றுங்க எனக்கு எரிச்சல் தான் ஆகுது. சரி ஓகே பாய்.